வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் மெட்ரோ ட்ரெயின் திறப்பு விழாவும் மெட்ரோ ட்ரெயினில் பயணத்தை பற்றியும் அது வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்தின முதல் நாள் அனுபவங்களை பற்றியும் இந்த எபிசோடில் பார்க்கலாம். பயணம் வந்து ஆலந்தூர், அதாவது கிண்டி ஆசர்கானாவிலேருந்து கோயம்பேடு போயிட்டு வரது தான் பயணம். பயணத்தை வந்து நான் வந்து ஆலந்தூர்லேருந்து தொடங்கினேன். மிக பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேஷன். நீங்கள் நல்லா யோசிச்சுப்பா, இன்னும் குறித்து வச்சுக்காங்க. இன்னும் சரியாக கரெக்டாக, அதாவது சென்ட்ரல் இந்த பக்கம் மவுண்ட் ரோட்லேருந்து வர ட்ரெயின் ட்ராக்கும் கோயம்பேடுலேருந்து ஒரு ட்ரெயின் ட்ராக்கும் ஒன்றா சந்திக்கிற இடம் வந்து கிண்டி இந்த ஆலந்தூர் ஸ்டேஷன் தான். மேலே கீழே வந்து மவுண்ட் ரோட்லேருந்து வர ட்ரெயின் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும், கோயம்பேடுலேருந்து வர ட்ரெயின் வந்து செகண்ட் ஃப்ளோர்லேயும் பயணிக்கும். ஸோ அதனால் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், இந்த பக்கத்துலேருந்து வர்றது, மீனம்பாக்கத்துலேருந்து வர்றது மவுண்ட் ரோடு போகிறதாக இருக்கட்டும், இந்த பக்கம் கோயம்பேடு போகிறதாக இருக்கட்டும், அந்த ஸ்டேஷனும் அதுக்கு வாசலில் இருக்கிற அந்த இடமும் பிஸியாகுதா இல்லைன்னு பாருங்கள். அதுவும் வந்து கச்சக்கன்னு வரும். ஒரு ட்ரெயின் வந்து இப்படி அப்படி உதிர்த்துட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, சொரா புட்டு மாதிரி எல்லாம் அப்படியே மக்கள் அப்படியே செதறி போகும்போது அந்த இடம் நிச்சயமாக வந்து மிகப்பெரிய டிராஃபிக்கை வந்து சந்திக்கும். ஏன்னா இப்போயே வந்து ஆட்டோக்காரங்களாம் நடுவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏகப்பட்ட இது. பட் கார் பார்க்கிங், டூ வீலர்ஸ் பார்க்கிங் எல்லாம் இருக்குது. ஸோ ஆலந்தூரில் வந்து இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் இல்லாமல் அந்த பக்கம் சுற்றிட்டு தான் வர சொன்னாங்க. போய் வண்டியை விட்டோம். இந்த ஸ்டேஷனுக்கு அதே மாதிரி உள்ளார வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இது வந்து சென்னையில் தான் இப்படி ஒரு ஸ்டேஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி. இது வந்து நிச்சயமாக வந்து வெளியூர்லேருந்து வர்ற இனி வரும் பயணிகள் வந்து கண்டிப்பாக மெட்ரோ ரயிலில் வந்து ஒரு வாட்டியாவது பயணிக்கணும்னு கண்டிப்பாக போவாங்க. ஏன்னா இந்த ஸ்டேஷனுடைய பிரம்மாண்டம் வந்து நிச்சயமாக, அதாவது ஆலந்தூர் கிண்டியோட ஸ்டேஷன் வந்து அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம். ஸோ எல்லா ஸ்டேஷனுமே பிரம்மாண்டம் தான். இருந்தாலும் இது ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் 2 ட்ரெயினும் ஜங்ஷன் ஆகிற இடம் அப்படி ஒன்று. இன்னொன்று, இது பில்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த 2 பிரிட்ஜ் இருக்குது இல்லைங்க, இந்த ஒரு 100 மீட்டருக்கு, ஒரு உதாரணத்துக்கு வந்து 100 மீட்டருக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நடுவில் வந்து எட்டுன்னு வந்து செட் பண்ணி எட்டுன்னு வந்து இறக்கிடுவாங்க, இல்லை ஒன்று வச்சு அப்படி போகும். இதில் இந்த நடுவில் வந்து அந்த ஹைவே, அதாவது இந்த பிரிட்ஜு வந்து கிராஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிண்டி ஆசர்கானா அந்த ரவுண்டானா வந்து கிராஸ் ஆக ஆரம்பிச்சதுனால அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அட்ட ஸ்ட்ரெச்சுக்கு நடுவில் எதுவுமே இருக்காது. ஒரு 200-250 மீட்டருக்கு வந்து வெறுமனே பாலம் இருக்கும். இதில் இதுனா பியூட்டின்னா கீழே பில்லரே வைக்காமல் அந்த பாலத்தை வந்து அழகாக கட்டிட்டு வந்தாங்க. அது ரொம்ப, அது எப்படின்னா எந்த சாரமும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டின்னு சேர்த்தாங்க. ஸோ அது வந்து இந்த பில்டிங்கில் வந்து பில்டப், இந்த என்ஜினியரிங்கில் வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து நான் கவனித்த வகையில் பார்த்தேன். உள்கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா மிக மிக அற்புதமாக இருக்குது. இப்படி ஒரு கட்டடம், இப்படி ஒரு விஷயங்களும் வந்து நம்ம ஆட்களுக்கு வந்து மிகப்பெரிய விஷயம். ஆனால் எல்லா இடத்துலையுமே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக பார்வையற்றவர்கள் வந்து நடந்து சென்று டிக்கெட் வாங்குவதற்கு ஏற்றது போல் அழகாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த அதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க. அவங்க வந்து நிற்கிறதுக்கு வந்து சின்ன சின்ன புள்ளியாக அவங்க வந்து உணர்றதுக்கான இடம், நடந்து போகிறதுக்கான இது பாதைகள் எல்லாமே பார்வையற்றவர்களுக்காக வந்து அவங்க அழகாகவே பண்ணியிருக்காங்க. இந்த பயில் சிலம்பரம், தையக்கடையில் வந்து வேலை இருக்குதுன்னு சொல்கிறது, கார்மெண்ட்ஸில் வேலை இருக்குதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் இங்கே ஒட்டக்கூடாது அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயுமே 16-17க்கு மேலே கேமரா இருக்குது. நீங்கள் எந்த தப்பு பண்ணாலும் நீங்கள் உள்ளார வெளியில் இறங்குனவே கப்புன்னு பிடிச்சிடுவாங்க. ஸோ டிக்கெட்டை நீங்கள் வாங்க, ஏற்கனவே ஒரு ஸ்மார்ட் கார்டு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி ஸ்வைப் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். அதுக்கு வந்து என்ன தொகையோ அது வந்து கழிஞ்சிக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்மார்ட் கார்டு உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து டோக்கன் கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கலாம். அந்த டோக்கனை வந்து எடுத்து போய் ஃபஸ்ட்டு வைக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பொருளை வந்து ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிடுறாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளார விட்றாங்க. உள்ளார போனீங்கன்னா உங்களை வந்து செக் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட ஏதாவது வேறு ஏதாவது விஷயங்கள், வேறு ஏதாவது பொருட்கள்லாம் வச்சுருக்கீங்களான்ட்டு வந்து அபாயகரமான பொருட்கள்லாம் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை அனுப்புகிறாங்க. அனுப்பும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஒரு தடை இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் வந்து வாங்கின டோக்கன் எடுத்துமே அதில் வச்சிங்கன்னா அந்த தடை விலகும். அதன் பிறகு நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க. நடக்க ஆரம்பித்தப்புறம் எலிவேட்டரில் நேராக மேலே போவீங்க. ட்ரெயின் நிற்கும். ட்ரெயின் வரலைன்னா உங்களுக்கு வந்து எத்தனை நிமிஷத்தில் அது வருதுன்றது வந்து சொல்லுது, அறிவிப்புகள் வருது. அதேமாதிரி அங்கே வந்துட்டுருக்கு. அதேமாதிரி மஞ்சள் கோட்டை தாண்டி நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஆளுங்க மீறி போய் நிற்கிறாங்க. அவங்களுடைய அதுக்கு சீரியஸ்னஸ் தெரியாமல். ஏன்னா மெட்ரோ ட்ரெயின் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது. ஸோ அதனால் வந்து செக்யூரிட்டிஸ் வந்து விசில் ஊதி வந்து அவங்கள வந்து ஜாக்கிரதைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா
ட்ரெயின் உள்ளார நம்ம ஊர் ஜனத்தொகைக்கு மோனோ ரயில்லாம் கட்டுப்படி ஆகுது. இதுவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கும்பல் உள்ளார வச்சுக்கிட்டு நல்லா கிடிச்சிக்கிட்டு போகுது. ஏசி வேர்க்கவே இல்லை, 2 பக்கமும் கண்ணாடி, பெரிய பெரிய கண்ணாடி, சும்மா ஜாலியாக பெரிய பெரிய கான்கிரீட் காடு, மெட்ராஸில் இருக்கிற கான்கிரீட் காடெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடியும் அறிவிப்பு வருது, இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஈக்காடு தாங்கல், வடபழனி, அசோக் நகர், இடைவெளிகளை வந்து அறிந்து கொள்ளுங்கள்ன்றாங்க. 2 நிலையங்களுக்கு உள்ள இடைவெளியை வந்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு பதில் வெறும் இடைவெளியை அறிந்து கொள்ளுங்கள், இடைவெளியை அறிந்து கொள்ளுங்கள்ன்றாங்க. அதெல்லாம் மாற்றணும். Next station, Arambakam. Doors will open on the left. அடுத்த நிறுத்தம் அரும்பாக்கம். இடதுபுறம் உள்ள கதவுகள் திறக்கும். அதே மாதிரி தமிழில் வந்து நிலையம்ன்றதுல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடலாம் சில இடங்கள் எழுதியிருக்காங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈக்காடு தாங்கல், வடபழனி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சின்ன சின்ன போர்டை தொங்க விட்ருக்காங்க. அதில் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதன் பிறகு வந்து ரயில் வந்து ஒரு இடத்துக்கு போகுதுன்றா மேலேயே வந்து மேப்பில் வந்து எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோ அந்தந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து அது காமிச்சிட்ருக்கு. எந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ரயில் நிற்கிதோ அந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர் வந்து எரிஞ்சு நிற்கிது. ஸோ அப்பயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், இந்த நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த ஸ்டேஷனில் வந்து ரயில் நிற்கிது, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எந்த இடத்துலையுமே வந்து எல்லாத்துக்குமே எலிவேட்டர்லாம் நீங்கள் வேலைக்கு ஆகுது. மெட்ரோ ட்ரெயினை பொறுத்தவரையும் எலிவேட்டர்லாம் நீங்கள் ஏறி ஆகணும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நீட்டாக டிசிப்ளினாக வச்சுருக்காங்க. இதை வந்து கரெக்டாக வச்சுக்கிறது நம்ம மக்களோட கையில் தான் இருக்குது. எச்சி துப்புறது, சுண்ணாம்பு கரையை வந்து தடை வைக்கிறது, அப்புறம் வந்து இது பைல்ஸு போஸ்டரு, அது இங்கே வாங்க அங்கே வாங்க, ஆண்மை குறைவாக இந்த போஸ்டரு ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டாமல் இருந்தாலே இந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப ஹைடெக்கான ஒரு ஸ்டேஷனை வந்து கண்முன்னாடி நிறுத்திருக்காங்க. இன்னும் வந்து இது ஏகப்பட்ட தமிழ் திரைப்படங்களில் இந்த ஸ்டேஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனும் நடிக்க போகுது. அதில் ஒரு எப்படியும் ஒரு சிக்கு புக்கு ரயிலே மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இன்னும் ஃப்யூச்சரில் ரஹ்மான் பையனை கூட மியூசிக் அடித்து அதில் வந்து ஒரு டான்ஸ்லாம் இருக்கும். வேறு என்ன, ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம். ஆனால் டிக்கெட் கட்டணம் வந்து டூ மச், 40 rupeesன்றதெல்லாம் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா மெட்ரோ, டெல்லி மெட்ரோ வந்து இதே 10 கிலோமீட்டருக்கு வந்து 18 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுறப்ப இவங்க 40 ரூபான்றது வந்து எலைட் கஸ்டமர் மட்டும் வாங்கன்ற மாதிரி இருக்குது. நிச்சயமாக இந்த பொது போக்குவரத்தை வந்து இவ்வளோ செலவு பண்ணதே காரணம் என்னென்னா, ரோட்டில் வந்து மக்கள் தொகையை வந்து குறைக்கணுன்றதுக்காக தான். ஸோ ரோட்டில் இருக்கிற மக்கள் வந்து டக்குன்னு வண்டியை விட்டுட்டு இங்கேருந்து கோயம்பேடு வரையும் எதுக்கடா பைக்கில் போயணும் மச்சான், ஏசி அழகாக போயிட்டாங்க, ஒரு காய்கறி வாங்கிட்டு வரலாம்டா, இல்லை டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வரலாம்டா அப்படின்னு போகிறதுக்கு வந்து அவங்க முன்னெடுக்கும் பொழுது இந்த டிக்கெட் தொகை வந்து மிகப்பெரிய தொகையாக இருந்ததுன்னா அவங்களால இயல்பாக போக முடியாது. ஸோ அதனால் இந்த டிக்கெட் தொகையை வந்து கண்டிப்பாக மெட்ரோ நிர்வாகம் வந்து குறைச்சே ஆகணும். ட்ரெயின் வந்து நின்னதோ இல்லையோ எல்லாரும் செல்ஃபோனில் வீடியோ ஃபோட்டோ எல்லாருமே வந்து வரலாற்றை வந்து பதிவு பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து அறிவியல் வந்து எல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்குது. எல்லா மக்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த ரயிலை பார்க்கும்பொழுது மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து அடைஞ்சாங்க. எல்லோரும் வந்து ஹோன்னு கத்துறாங்க. ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உள்ளாரவங்கலாம் சின்ன பசங்க மாதிரி கத்துனதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அது முதல் பயண அனுபவம்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பெரிய சவுண்டு கொடுத்துக்கிட்டு ஒரு உற்சாகத்தோட ஒரு ட்ரெயின் போகிறப்ப கிராஸ் பண்ணுறப்ப ஹோன்னு கத்தி நிஜமாலுமே வந்து எல்லாருமே குழந்தைகளாக மாறினாங்க. இன்னொன்று ட்ரெயின்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உடனே வந்து ஒரு 5-6 செகண்ட்லேயே டக்குன்னு ஒரு 70-80 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து தொடுது. ஸோ அந்த மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சென்னைக்கு வர்றவங்க அவசியம் மெட்ரோ ட்ரெயினில் வந்து பயணம் செய்யுங்க. நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். அதுக்கு முன்னாடி இந்த தளம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன, மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.